எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரிணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ராவணன் நல்லவனா, வாகீசன் பாடலின் உள்நோக்கம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, நேற்று வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த வாகீசன் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க எல்லாருக்குமே பெரிய பாடகர், எல்லாருக்குமே தெரியும் தானே, ராக் சிங்கராக அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து நிறையா நல்ல தமிழ் பாடல், தமிழ் கிறுக்கன் அப்படின்ற ஆல்பமில் வச்சு ஃபேமஸ் ஆகி அவங்க நிறைய பாடல்கள் போடுவாங்க. நானுமே அவங்களுடைய ஃபேன்ஸ் தான். சரிங்களா? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே. குக்கு வித்து கோமாளி அந்த இது இருக்குல்ல, சன் டிவியில் போடுற குக்கு வித்து கோமாளி, அதில் வந்து அந்த ஷோவில் அவங்க வந்தனால ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதனால் எனக்குமே அவங்களுடைய வீடியோஸ் அவங்களையுமே ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். முருகன் பாட்டு இப்போ ரீசெண்டாக அவங்க போட்டாங்க தானே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சு எப்பயுமே முருகன் பாடல் கேட்கணுன்னா நான் அந்த பாடல் தான், அந்த வண்ணமயில் ஏறும் தங்கவடி வேலா அந்த பாட்டை போட்டு தான் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கும் கேட்பேன், என்றைக்குமே கேட்பேன். அதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, எதிர்கருத்து கிடையாது, எப்பயுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ அந்த வாகீசர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராவணனுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? அது தப்பு கிடையாது. என்ன பண்ணலான்னா, இப்போ ராவணனை வந்து நல்லவங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாட்டிலே பிறந்தவங்க ராவணன். ஸோ அவங்க சைடு ஒரு நல்லது இருக்கலாம், ராவணன் சைடு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு கோயில் கூட கட்டுவாங்க. அது அவங்க நாட்டு பிரச்சனை. நமக்கு அவங்கள வந்து அவங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கிறலாம், ராவணனை கடவுளாக கூட பார்த்துக்கிறலாம், நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் எங்கள் இந்திய புராணம் என்ன சொல்லுது தெரியுமா? புராணத்தில் டைரெக்டாக இருக்குது. நான் வந்து தனிப்பட்ட கருத்து கதை கட்டுறதெல்லாம் நான் பண்ணல. புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வால்மீகி ராமாயணமும் கம்ப ராமாயணம், இது ரெண்டு வச்சு தான் இப்போ நான் வந்து பேச போகிறேன். சரிங்களா? அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ராவணன் என்பவன் ஒரு அரக்கன். சரிங்களா? அவன் வந்து ராமன் அப்படின்ற இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசருடைய மனைவியை கடத்திட்டு போயிட்டார் சில காரணங்களுக்காக. இப்போ அதெல்லாம் எல்லாமே வரலாறுகளாக நம்ம பேசுவோம் கண்டிப்பாக, இதில் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். அதனால வந்து ராவணனுக்காக, மனைவியை காப்பாற்றுறதுக்காக ராவணனிடம் போர் தொடுத்து ராவணனை அழித்து சீதையை மீட்டெடுத்து கொண்டு வந்தார் இந்தியாவில். சரிங்களா? அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இன்னமும் இந்திய நாட்டில் பிறந்த மனிதர்கள் எல்லாருமே ராமரை கடவுளாக பார்ப்போம், ராவணனை அரக்கனாக தான் பார்ப்போம். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ராவணனை நல்லவனாக காட்ட முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாகீசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய உள்நோக்கமே வந்து இப்போ தான் புரிய வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சி. அவங்க வந்து நல்லவங்க மாதிரி முருகன் பாட்டு போட்டு தமிழ்நாடு, இப்போ வாகீசன் வந்து இதை ஸ்ரீலங்காவில் அந்த பாட்டை வந்து வெளியிட்டுக்கலாம். அப்போது நான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன், இது அவங்க நாட்டு கல்ச்சர், நம்ம தலையிடுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு வந்து எங்கே வருது, அந்த பாடலோட வந்து இந்திய நாட்டுக்குள்ளே வருது. இப்போ இந்திய நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ராவணனை வந்து நல்லவன் மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாடலை வச்சு தான் பூரா பேரும் கிளம்புறாங்க. ராவணனை யாரெல்லாம் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க பூரா. இப்போ இதனால எங்கள் நாட்டுக்குள்ளே கலவரம் வருமா இல்லையா? இப்போ அந்த வாகீசன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்த பாட்டை போட்டுவிட்டு இப்போ இன்றைக்கி உங்கள் ஸ்டோரி பார்த்தேன், கன்னடாவில் போய் நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த பாட்டை எங்கேருந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னு தெரியாது, ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்னடாவுக்கு போயிட்டீங்க. ஆனால் இந்திய நாட்டில் இருக்க பூரா கலவரம் பண்ணிட்டு இருக்கானே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்ஸ்டாகிராம் வந்து. பட் நான் என்னுடைய சார்பாக எனக்கு வந்து ராமர் தாங்க பிடிக்கும், ராவணனை பிடிக்காதுங்க. அவர் வந்து அரக்கன். சரிங்களா? நீங்கள் அரசனாக பார்த்துக்கோங்க, அது உங்கள் நாட்டில் வச்சுக்கோங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே ஏன் உங்கள்
கலாச்சாரத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க மிஸ்டர் வாகீசன். உங்களை கேள்வி கேட்க ஆள் இருக்காதுண்ணா, இல்லை நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தான் கடவுள்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ வந்து வெளியிடுறீங்களா? உங்களை விட பெரிய உயர்ந்த சக்திகள், மனித சக்திகள் அந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. உங்கள் பாட்டுக்கு எதிராக எவனும் கேள்வி கேட்க மாட்டான்ற தைரியத்திலையா முருகன் பாட்டு போட்டால் நீங்கள் முருகன் நினச்சிக்கிட்டீங்களா? சரிங்களா, நாங்கள் யார் தெரியுமா? பராசக்தி. சரிங்களா, அது இந்த ஆண்டுனவங்க கேள்வி. நாங்களாம் இந்திய நாட்டு மக்களை தூண்டி விட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னா தாங்க மாட்டீங்க. சரிங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பாட்டுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வச்சுக்கோங்க, ராவணனை யாரெல்லாம் பிடிக்குதோ அந்த நாட்டில் வச்சுக்கோங்க, இந்திய நாட்டுக்குள்ளே உங்கள் பாட்டு வரக்கூடாது. ராவணன் சார்பாக ராவணை நல்லவன் சொல்லிட்டு இன்னொரு ஏதோ படம் வேறு எடுக்கிறாங்களா, அது என்ன படம் தெரியல, அந்த படம் வரக்கூடாது. சரிங்களா, இப்போ ராமர் பக்தர்கள் இந்தியாவில் எல்லா பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ராமருக்கு பக்தர்களே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? ராமர் சக்தியை இப்போ ராவணன் சக்தின்னு பார்த்துடலாம். சரிங்களா, ராமர் பக்தர்கள் எல்லா பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, உங்கள் பாட்டு வந்து இந்திய நாட்டில் வளர்ந்து இந்திய நாட்டை தவறான முறையில் கொண்டு போகுவதற்கு இந்திய நாட்டு கலாச்சார மக்கள் அனுமதிக்கவே மாட்டோம். இப்போ இந்த வாகீசரை பற்றி பேசுவோமா? நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க. இந்திய நாட்டு உப்பை சாப்பிட்டு இந்திய நாட்டில் வந்து சமையல் வீடியோ போட்டு சமையல் ஷோவில் கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனவங்க. நீங்கள் யார் தம்பி? குழந்தைகளா? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் வந்து இலங்கையில் இருந்துட்டு இந்த பாட்டை வெளியிட்டா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்திய நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய செஃப் இருக்காங்களா, பட் சார், வெங்கடேஷ் பட் சார், அவர் யார் தெரியுமா? அவரே ராமரை கும்பிட்றவங்க தான். அவங்களாம் பிராமின்ஸ் ஃபேமிலி. புரியுதா? எல்லா பேருமே நாங்கள் எல்லாருமே வந்து ராமரை கடவுள்னு சொல்லி கும்பிட்றோம். ராவணன் எங்களை பொறுத்த வரைக்கும் அரக்கன் தான். சரிங்களா, அப்போ அவரை வந்து நீங்கள் கடவுள் கும்பிட்டுக்கலாம். ஆனால் இந்திய நாட்டுக்குள்ளே நீங்கள் எதுக்கு கொண்டு வரீங்க? இப்போ உங்கள் பட் சாரே வந்து கேள்வி வைப்பார், இந்த பாட்டு எப்போ இந்திய நாட்டில் வேறு மாதிரி போகுமே ராமனை. இப்போ இந்த பாட்டு வந்துச்சுன்னா ராமரை யாருமே கும்பிட மாட்டாங்க இந்திய நாட்டில். நீங்கள் என்ன அரக்கனை கும்பிடணும்னு சொல்ல வரீங்களா மிஸ்டர் வாகீசன்? ராவணை ஒரு அரக்கனை நாங்கள் இனிமேல் கோயில் கட்டி கும்பிடணுமா? இப்போ இந்த பாட்டை பார்த்துட்டு இந்திய நாட்டுக்காரங்க என்ன செய்யணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ராவணனுக்கு எங்கள் நாட்டில் சிலை வச்சு கோயில் கட்டி கும்பிட்டு அரக்க கலாச்சாரத்தை பின்பற்றி தவறான முறையில் எல்லாருமே நாங்களுமே வந்து அடுத்த மனைவியெல்லாம் கடத்திக்கிட்டு அப்படிலாம் வாழ்ந்து காட்டணும், ராவணன் மாதிரி வாழணும்னா இப்போ ராவணனை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ராவணன் மாதிரி நாங்கள் வாழணுன்றதுக்கு தானே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. அவர் மாதிரி அடுத்தவங்க மனைவியை வந்து நாங்கள் எல்லா பேருமே கடத்தி கண்ட்ரோல் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் ராவணனுடைய வீடியோவை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களா உலகம் முழுவதும்? சரியா, இது வந்து ஒரு இலுமினாட்டி வேலை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஒரு கருத்து வெளியிடுறேன். இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் போட்டேன் என்னுடைய சார்பாக. வாகீசன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் வந்து ஒரு அரக்கன் தானே, அடுத்த என்னதான் இருந்தாலும் அடுத்தவே மனைவியை வந்து கடத்திட்டு போனது தப்பு தானே, அவருக்காக நீங்கள் பாட்டு எழுதி வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தேன். பூரா ஸ்ரீலங்கா காய்ஸ் பூரா கிளம்பி வந்துட்டாங்க அந்த கமெண்ட்ஸ்க்கு. எந்த சந்து பொந்தில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க தெரியல இத்தனை நாளா. சரியா, நீ எப்படி எங்களை கேள்வி கேட்கலாம், ராவணன் எங்களுடைய கடவுள், அப்படி இப்படி உன்கிட்ட என்ன புராணம் இருக்குது அப்படி இப்படின்னாங்க. இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, நீ வந்து டிபேட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி வந்தாங்க பூரா. இப்போ வாகீசன் எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் பதில் கொடுக்குறாரு. அவருடைய போஸ்ட்டுக்கே டைரெக்டாக தான் நான் கமெண்ட் பண்ணேன். ஸோ எல்லாருடைய போஸ்ட்டுக்கும் கமெண்ட் பண்ணுற வாகீசன், ஏன்னா அவருக்கு வந்து பாராட்டி அவருடைய பாடலை வந்து பாராட்டி பரிசில் கொடுத்து எல்லா பேரும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதனால நன்றி வணக்கம் தேங்க்யூ அந்த மாதிரிலாம் அவர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருப்பார் வாகீசன். அதே வாகீசன் என்னுடைய கமெண்ட்ஸை பார்க்காமையா இருந்திருப்பாரு. அது இவ்வளோ கமெண்ட்ஸு, யாருக்குமே அங்கே அவ்வளோ கமெண்ட்ஸ் கிடையாது. யாரோட கமெண்ட்ஸுக்கும் அவ்வளோ ரிப்ளை கமெண்ட்ரி கிடையாது அங்கே அவர் போஸ்டில். ஏன் கமெண்ட்டுக்கு தான் இப்போ நேற்று நைட்லேருந்து ஒரு கலவரத்தை நாங்கள் வந்து கிளப்பி விட்டுருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த கமெண்ட்ஸ் ஓயலைங்க. பூரா பேர்
ஸ்ரீலங்கா காய்ஸ் இந்தியாலேயே ராவணனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க என் கமெண்ட்ஸுக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிக்கிறதுக்கு. இப்போ அவங்களாம் எங்கே போய் இப்போ முடிச்சிருக்காங்கன்னா, இப்போ நீ வந்து டிபேட் வச்சு நீ ப்ரூவ் பண்ணுறியா ராமர் நல்லவனா ராவணன் நல்லவனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி வாங்கடா, என்கிட்ட வந்து வால்மீகி ராமாயணம் மற்றும் கம்ப ராமாயணம் இருக்குது, உங்ககிட்ட என்ன புராணம் இருக்குது எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வாகீசனே நேரடியாக டிபேட்டு கூப்பிடுவோம், யார் நல்லவங்கன்னு சொல்லி வாகீசனை என்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு தான் இந்த பாடலை வந்து இந்தியாவில் வெளியிடணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இந்த பாடலை தடை செய்கிறதுக்கு நாங்கள் எங்கள் சார்பாக கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து அதில் போராடி ஜெயிச்சு உங்கள் பாடலை வந்து இந்திய நாட்டில் வெளியிட்டுக்கலாம். இப்போ உங்கள் பாடல் வெளியிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இந்த கலாச்சாரம் எங்களுடைய நாட்டுக்கு எதிரான விஷயம். ஸோ உங்கள் பாடல் இந்திய நாட்டில் வரக்கூடாது. நீங்கள் மற்ற நாட்டில் அந்த பாட்டை வந்து கேட்டுக்கலாம், புகழ் பரப்பிக்கலாம், ராவணன் புகழ் பாடிக்கலாம். அதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சரிங்களா? ஸோ வாகீசன் வந்து நேரடியாக இப்போ என்கிட்ட ராவணன் யாரெல்லாம் நல்லவன் சொல்கிறீங்களோ பூரா பேர் புராணங்களை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட என்ன வரலாறு இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வாங்க. எங்ககிட்ட நேரடியாக வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம். இப்போ நிறைய பேர் தமிழ் புராணம் வால்மீகி ராமாயணம் இல்லை அப்படின்றாங்க. சரி, கம்ப ராமாயணம் தமிழ் புராணம் தானே, அதை ஏற்றுக்கிறீங்க தானே, அதில் வந்து என்ன ராவணனை பற்றி ஹிஸ்ட்ரியில் என்னென்ன எழுதியிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம வந்து டிபேட் பண்ணி ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனா அப்படின்றத வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். சரிங்களா? அதனால எல்லா பேரும் டிபேட்டுக்கு வாங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த பாடல் வெளியிடப்படும். இது சார்பாக என்னுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புபவர்கள் அனைவரும் என்னுடைய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இப்போ அவங்க பாடல் வந்து இந்தியாவில் வெளியிடக்கூடாது. சரிங்களா? இதுக்கு நம்ம வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ சார்பாக நேரடியாகவும் கண்டனம் தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்து வந்து இந்த ராவணனை நல்லவனை கட்டி ஒரு படம் எடுத்துருக்குறாங்களே, அந்த படத்தையும் வெளியிடக்கூடாது. இதனால எங்களுடைய இந்திய கலாச்சாரம் பாதிக்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.